Okay, guys, good morning to one and all present here. Let's start this day with blood. Blood. Ting. உங்களுக்கு இதை வந்து மை இது பெயிண்ட்டு அப்படின்னீங்கன்னா வெறி ஆகிடுவேன். ரத்தம் சிந்தி ஒரு சில வேலைகளை பார்த்து வச்சுருக்கேன். அப்புறம் இது ஒரு பேட்ச் மூன்ஸே எடுக்க மாட்டேங்குது ப்ரோ எனக்கு. இதெல்லாம் ஏன் எப்பட்றா அப்படின்னீங்கன்னா இதெல்லாம் ஒரு சில இன்டர்வியூஸ் பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கணும்னா நீங்கள் க்ரியேட்டிவாக இருக்கணுமா, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும், சும்மா மட்டும் இருக்கக்கூடாது, யூ மஸ்ட் பி க்ரியேட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து இதை தான் சொன்னேன். இதை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் காலையிலேருந்துனா நான் ஏஞ்சி 1 hour தான் ஆகுது. மணி இப்போது 12 கிட்ட ஆகிடுச்சு. ஓகே, 2 டயட் கோக்கு நடுவில் ரெட் புல். ஸோ இது ஒரு தாலி மாதிரி இருக்கும். ஸோ யூ மஸ்ட் பி க்ரியேட்டிவ் அப்படின்னு க்ரியேட்டிவாக இருக்குன்ட்டுன்னு. அப்போ தான் இந்த ரெட் புல் தான் பிச்சுட்டான். இதை பிக்கும்போது அதோ இந்த மாதிரி இதையும் பிச்சிருக்கேன்பாங்க. இதோட ஆணி மாதிரி இருக்கா, இந்த பையதான் கிழிச்சிட்டான், கையில் கிழிச்சி. உங்களுக்கு அது இப்போ நீங்கள் ஏன்னா பேக் கேம் இது. ஸோ இதெல்லாம் யாரா அவங்ககிட்ட கேட்டால் ஏன்டா இதெல்லாம் பண்ணுற அப்படின்னீங்கன்னா எல்லாமே நமக்காக பண்ணுறது தானே கைஸ். ஓகே, நான் இதை போய் கழுவிட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்து 200 சப்ஸ்கிரைபர் கிட்ட வர போகிறீங்க. ஸோ நான் இதை கொண்டாடுற டைம் இது, அதுக்காக ரெடி பண்ணது தான் மாலைகளிட வேண்டாம், தங்க மகுடமும் தர வேண்டாம், வெறும் தாய்நாடு தந்த அன்பு போதும். டிங்னு உங்களுக்கு சவுண்ட் எனக்கு தெரியும், காண்டா அப்படிங்க. ஓகே, அப்புறமேட்டு என்னோட 200 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு ரத்தத்தையல் நெட்டில். ஓகே, என்ன விஷயம், ஏன்டா இதெல்லாம் பண்ணுற அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான கருத்தை நான் வந்து இன்செர்ட் பண்ண வந்தேன். ஆனால் நம்ம வந்துட்டு க்ரியேட்டிவிட்டியோட இன்செர்ட் பண்ணால் தான் அது வந்து மண்டையில் இறங்கும்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன பையன் கண்டிப்பாக இருப்பான், சின்ன பையனோ சின்ன பொண்ணோ. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா காலப்போக்கில் அவனை தட்டி அழுத்திட்டு இருப்போம். இதான் மெச்சூரிட்டி சொல்லிட்டு, டேய் நான் மெச்சூர் ஆகிறேன், அமைதியாக உட்காரு. ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டால் பண்ண மாட்டோம், ஏதாவது ஒன்று இது பண்ண மாட்டோம். ஸோ அதை நம்ம சப்ரெஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம அப்போ தான் மெச்சூர்டுன்னு நினச்சிட்டு. ஆனால் நீங்கள் பண்ண தப்பு என்னன்னு சொல்கிறேன். சின்ன பையன் இதெல்லாம் பண்ணுறான், ஓகே, இந்த வேலைலாம் பார்த்து வச்சுருவான், அதனால் நான் அவனை சப்ரெஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறது ஓகே, அது வெரி வெரி குட். ஆனால் சின்ன பையன்ட்ட தான் உண்மையான உங்கள் ஸ்கில்ஸ் என்னன்னு தெரியும். ஆனால் அவனை நீங்கள் சப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொசைட்டி திணிக்கிற ஒரு என்ன சொல்கிறது ஜாபாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த அதான் மெச்சூரிட்டி, அப்போ தான் நம்ம செட்டில் ஆக முடியும்னு நினச்சிட்டு பண்ணுவீங்க தெரியுமா. அது உங்களுக்கானது கிடையாது. நீங்கள் வேறு வழி இல்லாமல் உள்ளே போய் மாட்டிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் சின்ன பையனுக்கு தெரியும் உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, உங்கள்கிட்ட என்ன நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் எதில் மாசுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சிலர் அதை கட்டுப்படுத்த மாட்டாங்க, பிடிச்சதை பண்ணுறா அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த சின்ன பையனை தூங்க விடலை. அந்த சின்ன பையனை ஏஞ்சி ஆடுன்னு விட்டனால அந்த சின்ன பையன் சக்ஸஸ் பாதைக்கு அவனை கூட்டிகிட்டு போயிட்டான். ஏன்னா அவன் தான் பிறந்ததுலேருந்து இருக்கான், ஸ்டார்டிங்லேருந்து. திடீர்னு நீங்கள் ஒரு நாள் மெச்சூரிட்டி வருதுப்பா, நான் உன்னை சப்ரெஸ் பண்ணிடுறேன் அப்படின்னீங்கன்னா அவன் சப்ரெஸ் ஆகிடுவான். ஆனால் நீங்கள் நியூ பார்ன் பேபி ஆகிடுவீங்க. நியூ பார்ன் பேபியாக என்ன வயசில் ஆவீங்க? 15 வயசு 16 வயசில் ஆகி 21 வயசில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்தில். அப்போ நீங்கள் 6 வயசு தான், 6 வயசில் இதான் மெச்சூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இதை செலக்ட் பண்ணுவீங்க. அது கண்டிப்பாக தவறில் போய் முடிஞ்சிடும். அதனால் உங்கள்கிட்ட இருக்க அந்த சின்ன பையனை தூங்க விடாதீங்க. இப்படி ஒரு கருத்தோட என்னோடய செஸ் டேவை நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, ஸோ நீ செஸ் டே எப்படி புஷ் ஆக போகுதுன்னு தெரில. சும்மாவே எனக்கு புஷ் ஆகாது, நான் வேறு கையில் சூனி வச்சுக்கிட்டேன் காலையிலே. ஆனால் நல்லா இருக்கல என்னோட க்ரியேட்டிவிட்டி பாருங்களேன். 2 டயட் கோக், நடுவில் மட்டும் ரெட் புல். இதை தமிழில் வச்சிடுறேன். ஓகே, லெட்ஸ் see you guys in gym. பை. we are back to the gym. அவ்வளோதான், செஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். என்னோடய அவுட்ஃபிட் பார்க்குறீங்களா? இது நான் வரேன். ஐயோ, பேக் கேம்லேயே காட்டுறாரு. அப்படி செமையாக இருக்கா ப்ரோ? பார்த்து எடுத்தேன். அது என்ன மேக்ஸ் ட்ரெண்ட்ஸில் எடுத்தது. இந்த பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நல்லா கலக்குன்னு இருக்குது. இது பார்த்தா வெளில போகிற பேண்ட் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது ஒரு ட்ராக் பேண்ட். அப்புறம் இது உள்ளே இருக்கிறது ஒரு பனியன். இது ஒர்க் அவுட்காக போட்டு வந்திருக்கேன். ஸோ அண்ணன் சூப்பர்மேன் மாதிரி, ஸ்பைடர்மேன் மாதிரி இருப்பேன். டக்குன்னு இதை கழட்டிட்டு ஓகே ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப வழக்கம் போல தான், அனல் அதிகமாக இருக்கிறது. ஆரம்பித்து சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் எடிட் பண்ணிட்டு தூங்க முடியும். ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் செஸ் டே வித் பெஞ்ச். வழக்கம் போல் பெஞ்ச், ஸ்மித் மிஷின் பெஞ்ச். ஓகே,
செட் கொஞ்சம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலான்னு பண்ணுறேன். பார்ப்போம் எப்படி போகுது. செகண்ட் செட் வந்து மெயின் செட்டாக போடலாம். ஓகே, ஃப்ளைஸ் வந்து அப்பர் செஸ்ட்டுக்கு கீழே கிடையாது. இந்த ஆங்கிளில் அதாவது சீட் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ஆங்கிளில் வச்சு நீங்கள் இந்த ஸ்பீச் பண்ணிங்கன்னா நியூட்ரலாக வரும். ஆனால் அப்பரில் விடாது, நியூட்ரல் நடுவில் இங்கேருந்து இப்படி விடும். ஓகேவா, இந்த செஸ்ட்டும் இந்த ஏரியா வரைக்கும் தான் ஃப்ளை ஆகும். ஆனால் சீட்டை கொஞ்சம் இன்னும் கீழே இறக்கிட்டு மேலே வச்சு அப்பர் செஸ்ட்டுக்கு ஸ்பீச் பண்ணிங்கன்னா இங்கே லைன் ஓப்பன் ஆகும். அந்த மேட் இந்த இடத்துல. ஸோ இந்த ஏரியா வரைக்கும் தான் உங்களுக்கு ஃப்ளைஸ் ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் அப்பர் செஸ்ட்டுக்கு போடுங்க. ஏன்னா நம்ம நேச்சுரலாக நீங்கள் புஷ்அப்போ இல்லை வேறு ஏதாவது பெஞ்ச் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃப்ளாட்லாம் நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடும். ஆனால் அப்பர் செஸ்ட்லாம் ஜெனட்டிக்காக சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இல்லைன்னா ஸ்டார்டிங் அப்பர் செஸ்ட் ட்ரெயின் ஆகுங்க. மோர் பிரியாரிட்டி நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃப்ளாட்டுக்கு நான் எதுவுமே மேக்ஸிமம் போட மாட்டேன், மினிமம் கூட நான் போட மாட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு அப்பர் செஸ்ட் க்ரோ பண்ணுங்க. வாழ்க்கை ஓகே, உங்களுக்கு நான் ஆக்சுவலாக ஒரு விஷயம் கருதுறேன். எல்லாருமே மேக்ஸிமம் எனக்கு வந்து சைடு டார்கெட் ஆக மாட்டேங்குது ப்ரோ, போடுறப்ப ஜாயிண்ட் அதிகமாக அடிக்குது, சைடு விளையாட அப்படின்னு நினைக்கும்போது நான் எப்படி அதை டார்கெட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். சைடு ரைஸ் லேட்ரல் ரைஸ் போடுறப்ப அதிகமாக வேலை செய்ய வேண்டியது என்னது தெரியும்ல, எல்போ. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எல்போ தான். நீங்கள் இதை மறுபடியும் நான் சொன்ன மாதிரி இதை ஒரு ஹூக்காக தான் யூஸ் பண்ணுறீங்க. இது வந்து வெறும் இந்த டம்பில் வச்சு எல்போவை தூக்கணும். இதுதான் கேமே. எல்போ தூக்கணும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ரெண்டாவது ரிஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா அந்த அளவு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாது. லேட்ரல் ஃபோர் ஆர்ம் தான் வலிக்கும். ரிஸ்ட்டு இதான் ஸ்ட்ரெயிட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த பெண்டில் இருக்கணும். ஓகேவா, இப்படி பெண்டில் வச்சுட்டு இப்படி தூக்கும்போது எல்போ மேலே இடிக்கும்போது கடவுளே நினச்சாலும் லேட்ரல் தான் வரும். ஓகேயா, ஸோ அது 4 kg நான் வந்துட்டு வெயிட் ஏற்றிட்டேன். அப்புறம் நான் இப்போ குனிஞ்சி எடுத்துடல. அது வந்து ஃபெயிலியர் கவுண்டில் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் குனிஞ்சு தான் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் குனியும் போதே நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா குனிவீங்க, எடுக்கும்போது இந்த ட்ரெப்பீசியஸ் வந்துட்டு இதுவாகிடும், ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ லேட்டரில் விட உங்களுக்கு இந்த இடம் ட்ராப்ஸ் தான் அதிகமாக வலிக்கும். ஸோ குனிஞ்சி தொலையாதீங்க ப்ரோ. நான் முக்கியமான டிப் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, செஸ்ட்டு ஃப்ளைஸ் போடுறப்ப ஸ்டெச் நல்லா பண்ணுறோம். ஒரு சிலருக்கு தான் பர்சனலாக சொல்கிறேன், ஸ்டெச் நல்லா பண்ணுன்னு சொல்கிறேன், ஸ்டெச் ஆக மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு தான் அந்த டிப்ஸ். உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்துடுறீங்க. அதாவது எந்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வருவீங்கன்னா, ரொம்ப அது எடுத்த இடம் இதுனா இங்கே வரைக்கும் வந்துடுவீங்க. இதுலேருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் அந்த அளவுக்கு ஆகாது. ஏன்னா இது புல் பண்ணி இந்த சைடாக ரைட்டில் போகுது, லெஃப்ட்டில் போகுது. எப்போ ஸ்ட்ரெச் ஆகும்னா இப்படி சைடில் போகாமல் பின்னாடி போகும்போது தான் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ பின்னாடி போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இன்னும் நல்லா முன்னாடி வரும். ஸோ முன்னாடி வரது யோசிக்காதீங்க. இதை எடுத்துகிட்டு ஒரு லாங் ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு இப்போ எப்படி பின்னாடி அது அந்த சைடாக இழுக்குது வருது. இப்போ நீங்கள் சைடில் விடுறீங்க அப்படின்றப்ப ஒரு கேபிள் ஃப்ளையை வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் பாருங்கள். என்னால் அதில் கரெக்டாக சொல்ல முடியல, அதை சொல்லி காட்டுறேன். இப்போ நீங்கள் இதை எடுத்துருக்கீங்களா, இதை செஸ்ட்டில் இப்படி ஸ்பீஸ் பண்ணிவிட்டு சைடில் விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயிண்ட் வலிக்கும். ஓகேவா, ஸோ ஜாயிண்ட் வலிக்கும். அதுவே நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இப்படி ஃப்ளை பண்ணிட்டு பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நினச்சாலும் ஷோல்டர் ஜாயிண்ட் வலிக்காது, பக்காவாக செஸ்ட்டு தான் வரும். ஸோ இதை தான் நான் அதில் கன்வே பண்ண ட்ரை பண்ணேன். ஓகே, we are back for the pump checking moment. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது வந்து டே 11 கரெக்டாக. ஸோ டே 11ல் என்ன கண்டிஷனில் இருக்குது, என் பாடி வெயிட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 75.3 75.3 6 வரும்னு பார்த்தேன். ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு.
ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் நான் புரிச்சுன்னா பண்ண முடியாது. லைட் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகேவா? ஏன்னா நான் லைட் போட்டேன்னா என் ஆப்ஸ் விசிபிளாக தெரியுது. ஏன் நான் விசிபிளாக தெரிய வேணாம்னு நினைக்கிறேன்னா கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கும். அப்போ தான் லைட் இல்லை, ஆம்லாம் பம்ப் இல்லை. ட்ரைசப் மட்டும் மேபி இது செஸ்ட்டு போடுறப்ப அந்த பம்ப் இருக்கும். லைட் இல்லைனாலும் குறை தான். டைட் பண்ண இல்லை ரெடியா? இப்படி பாப் ஆகுதா செஸ்ட்டு? லவ் ஹேண்டில் தெரியுதா? இவ்வளோ தான். இவன் வந்துட்டானாலே பல்க் சுபமாக போகுதுன்னு அர்த்தம். நீ எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். இப்போ செஸ்டோட ஃபுல் டெஃபினேஷன் உங்களுக்கு தெரியும் பாருங்க. கையில் வேர்வைப்பட்டு எரியுது கைஸ் இந்த ரத்தத்தில். ஓகே, வழக்கம் போல் கட் ஆகிடுச்சு. இது ஹீட்டிங் டெம்பரேச்சர் வந்து எல்லாருமே இல்லை, ஒரு 2 பேர் என்கிட்ட இப்போ கேட்டாங்க, ஏன் ப்ரோ நீங்கள் ஒரு லைட் பர்ஃபெக்ட் லைட்டில் வச்சு எடுக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டுன்னு. நான் ஏன் பர்ஃபெக்ட் லைட்லேயோ இல்லை பர்ஃபெக்ட் ஆங்கிள்லேயோ காட்ட மாட்டேன்னா, மேபி அதை டாமினேட் பண்ணி காட்டும். சூப்பராக இருக்குது என் ஃபிசிக் இன்னமும்ன்றேன். அப்போ எனக்கும் இம்ப்ரூவ் ஆகணுன்றது வராது, உங்களுக்கும் நான் ஒரிஜினலை காட்டுற மாதிரி இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து எந்த இடத்துல ஓகே லைட் டிம்மாக இருக்குது, எந்த இடத்துல ஆங்கிள் வந்துட்டு என்னை சின்னதாக காட்ட முடியும், அதெல்லாம் பார்த்து தான் வைக்கிறேன். ஒரு வேலை கேமராவை எடுத்து வந்து பக்காவாக எடுத்தோன்னா நம்மளும் எல்லாருமே பெருசாக தான் தெரியும். ஸோ டீமோட்டிவேட் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இவ்வளோ தான். ஸோ எதுவும் டீமோட்டிவேட் யாரும் ஆக வேண்டாம், நேச்சுரலாக இருங்க. முடிஞ்ச அளவு ஸ்டெராய்டு எடுக்கிறீங்கனாலும் கைடன்ஸோடு எடுங்க. ஏனோ தானோன்னு வீடியோவை பார்த்துட்டு நானும் ஸ்டெராய்டு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்காதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், பெரிய மைனஸில் முடிஞ்சிடும் இது. சாரி, இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, யாருக்கும் தெரிய மாட்டேங்குது உண்மையாகவே. ஒரு அவேர்னஸ்ன்னு வச்சுக்கோங்க. நேச்சுரல் ஃபிசிக் நீங்கள் இத்தனை வருஷம் ட்ரெயின் பண்ணுறீங்க, கரெக்டான ப்ரோட்டீன் கரெக்டான ஒரு இதில் இருக்கிறப்ப இப்படி தான் இருக்கும். ஒரு ஹைப் வரும், ஓகே நானும் இது பண்ண போகிறேன், நானும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன், இல்லை நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன், ஸோ நான் ஸ்டெராய்டு எடுக்க போகிறேன் அப்படின்றப்ப எடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் கைடன்ஸ் இல்லாமல் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு ஓகே இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம்னு வச்சிங்கன்னா சொல்லி முடிஞ்சிடும். உங்களுக்கு ஈஸியாக என்ன சொல்ல, நிறைய பிரச்சனைக்கு உள்ளாயிடுவீங்க. இது நான் வந்து என் சைட்லேருந்து ஒரு அவேர்னஸாக சொல்கிறேன். ஆனால் நான் யாரையும் எதுவும் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். யாரும் எதுவும் கேட்க தேவை கிடையாது, யாரையும் கேட்கவும் தேவையில்லை. கைடன்ஸ் வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ கிரிக்கெட் கற்றுக்கிறோன்னா அஃபிஷியலாக ஒரு கம்ப்ளீட் பண்ண போகிறோன்றப்ப நம்ம ஒரு கோச் ஹையர் பண்ணுறது தப்பு இல்லை, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸ்டெராய்டுன்றது கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தான். சூப்பர் நேச்சுரல் என்ன சொல்கிறேன்னா, நேச்சுரலை விட சூப்பர் பவர், அதுக்காக நேச்சுரல் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இதை ரொட்டீனுக்கு எடுக்க போகிறீங்க, நான் வந்து பார்க்க ஜாக்டாக இருக்கணும்னு நினைக்கும் போது கைடன்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இது சொல்லணும்னு நினச்சேன், இப்போ தான் என்னால் கன்வே பண்ண முடிஞ்சது. ஓகே, ஹேவ் ஃபன். உண்மையிலே பூம் இது. பாய்.